அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த வீடியோவில் சமையலை பற்றி பார்க்க போகிறோம். நான் குக்கிங் டிப்ஸு நிறைய போட்டிருக்கேன், இனியும் போடுவேன். சமையல் என்பது எல்லாருமே மதியம் சமைச்சு தான் ஆகணும். ஏதோ கடமைக்குன்னு சமைச்சோன்னு இல்லாமல் அதை கொஞ்சம் ஆரோக்கியமான முறையில், ஹெல்த்தியான முறையில் சமைச்சா நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது. நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா மல்லி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோட நான் பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக காரம் நம்ம மிளகாத்தூளில் சேர்த்துக்கலாம். இதோட பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு பிரியாணி இலையும் சேர்க்க போகிறேன். இதை பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக பிரியாணி இலை தான். இது பிரியாணிக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இதோட நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இதில் மல்லி, புதினா ரெண்டுமே சேர்த்துருக்கேன். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். இதோட தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இதில் சேர்க்குற மசாலா டீஸ்பூனில் நான் சேர்க்கலை, கொஞ்சம் பெரிய கரண்டியால் தான் சேர்க்க போகிறேன். இதில் மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 1 கிலோ அரிசிக்கு உள்ள மெஷர்மெண்ட் அளவு சொல்கிறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனியாக விழுதாக அரைச்சி வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாடை போகிற வரையிலும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதோட தயிர் ஒரு 2 கப்பு சேர்த்துக்க போகிறேன். இதோட தயிரை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கிடுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு இதில் சேர்க்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போது இந்த கறியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கறி ஏற்கனவே வெந்திருக்கு, ஆனாலும் இந்த கறியோட மசாலா நல்லா பிடிக்கணும். அதுக்காக இதில் ஒரு 25% வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதனால் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுவோம். இந்த மசாலா எல்லாம் அந்த கறியோட பிரண்டு வரட்டும். பிரியாணிக்கு சில பேர் கரம் மசாலா சேர்க்குறாங்க. சேர்க்குறது நல்லது தான், ஆனால் டேஸ்ட்டியே வேறு மாதிரி கொடுக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் ஜீரணம் அதிகம் கொடுக்கும். நான் சிக்கன் பிரியாணிக்கு சேர்ப்பேன். ஆனால் பர்ஃபெக்டாக ஒரு பிரியாணி செய்யணுன்னா இந்த மசாலா ஆட் பண்ணணும். நான் போட்ட மசாலா மட்டும் ஆட் பண்ணினா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைலில் மேரேஜ் ஃபங்க்ஷன் பிரியாணி லெவல்லையே இருக்கும். இது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் எப்போதும் இண்டியா கேட் அரிசி யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் நான் ஃபஸ்ட் டைம் துளசி அரிசி பிராண்டு எடுத்திருக்கேன். நான் ப்ரொமோட் பண்ணல, நான் அரிசி சேர்த்தது சொல்லியிருக்கேன். இந்த அரிசியும் நல்லா வந்துருந்துச்சு. இந்த துளசி அரிசி நல்லா நம்ம 1 கிலோ அரிசி போட்டால் 1 கிலோவுக்கு கூடவே அரிசி நல்லா காணுது. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி, அது 1 கிலோ அரிசிக்கு தேவையான 2 லிட்டர் தண்ணீர் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணீருக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதோட
டவுன் பண்ண இலை போட்டிருக்கேன். இது வந்து பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதோட அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இதோட 1 கிலோ அரிசியை இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதை இப்போயே ஒரு கிண்டிடணும். பிறகு கிண்ட போகிறதில்ல, ஏன்னா அரிசி உடையாமல் நமக்கு முழுசாக நல்லா பர்ஃபெக்டாக நல்லா உதிரியாக கிடைக்கணும். அதுக்காக இதில் ஒரு வெயிட்டும் போட்டாச்சு. இப்போது இந்த பிரியாணி வேகட்டும். இது வெந்தது எப்படின்னு தெரிஞ்சுக்க, இதை சுற்றிலும் கொஞ்சம் ஆவி வரும். அந்த டயத்தில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ தான் டைம்னு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சைடிஷாக பீட்ரூட் ஸ்வீட் பண்ண போகிறேன். இப்போ பீட்ரூட்டை வேக வச்சு அதுக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் அந்த சுகரை தூக்கி காட்டும். இதுக்கு வேணால் ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். நட்ஸு போட்டும் தாளித்து ஊற்றலாம். நான் அப்படி செய்யலை. இதை நல்லா வேக வச்சு இதோட நெய் ஆட் பண்ண போகிறேன். பீட்ரூட்டு சமையலில் அடிக்கடி சேர்த்துக்கிடுங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஹெச்பி லெவல், ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்களுக்கு அந்த கவுண்ட்டை நல்லா அதிகரித்து கொடுக்கும். இது கண்டிப்பாக சேர்த்துக்கிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது எந்த முறையில் பிடிச்சிச்சோ அதே மாதிரி செஞ்சு சேர்த்துக்கிடுங்க. இப்போது பிரியாணி ஆவி வந்திருக்கு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பீட்ரூட் ஸ்வீட்டு நல்லாவே வந்துடுச்சு. இதுக்கு ஒரு சாலட்டு சைடிஷாக ஒரு வெஜ்ஜு சாலட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இது பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி துடுப்பை வச்சு அடிவரையிலும் பாருங்கள். இதில் தண்ணீர் லைட்டாக நின்றால் இது வேகலைன்னு அர்த்தம். அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிறோம். இப்போதைக்கு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் அதே துடுப்புக்கு வச்சு பார்க்குறேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டலை. இப்போ பர்ஃபெக்டாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதோட நெய் ஆட் பண்ணி அதோட மல்லியில் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே தம்மில் போட வேண்டியதுதான். பிரியாணி நல்லா வந்துருந்துச்சு. இதோட நெய் போதுமான அளவு இதோட ஆட் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு முக்கியமாக நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடுங்க. இப்போது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பிரியாணியை தம் உடைச்சி பார்க்கலாம். வாங்க தம் உடைக்கலாம். இது எப்படி இந்த அரிசி உதிரியாக இந்த ரைஸ் நல்லா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பக்குவத்தில் இப்படி சாஃப்டாக எடுக்கணும். இன்னும் வேக வச்சா இது வந்து இந்த அரிசி இதுதான் பக்குவம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிரியாணி நான் பிளேட்டில் எடுத்து கொடுக்க போகிறேன். பிரியாணி நல்ல பர்ஃபெக்டாக உரப்பு, காரம், ரைஸு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பிரியாணி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.